கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பிப்ரவரி மாதம் 29ஆம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை எரேமியா 31ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இஸ்ரவேலே, உன்னை நான் மீண்டும் கட்டி எழுப்புவேன். ஆமேன். இந்த அருமையான நாளிலும் கூட கடவுள் ஒரு அருமையான வாக்கை கொடுக்கிறார். இஸ்ரவேலே, உன்னை நான் மீண்டும் கட்டி எழுப்புவேன். இன்றும் நம்மிலே பல பேர் நம்முடைய உடல் பலவீனத்தின் நிமித்தம் சோர்ந்து போயிருக்கலாம், கடன் பாரங்களின் நிமித்தம் சோர்ந்து போயிருக்கலாம். புதிய முயற்சிகளை நான் மீண்டும் மீண்டும் எடுக்கிறேன், ஆனால் என்னுடைய முயற்சியிலே நான் வெற்றி பெற முடியவில்லை என்று துக்கத்தோடு இருக்கலாம். ஆனாலும் கவலைப்படாதிருங்கள். இன்று நம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கின்படியாகவே நம்மை மீண்டுமாக கட்டி எழுப்புவார். நாளை பிறக்கிருக்கும் புதிய மாதம் நிச்சயமாகவே ஒரு வெற்றியின் மாதமாக நம் ஒவ்வொருவரின் கரங்களிலும் ஆசீர்வதித்து கொடுப்பார். அந்த முழு நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நாம் இந்த நாளை தொடங்குவோம். அவரே நம்மை இம்மட்டும் காத்திருக்கின்றார், பலப்படுத்தியிருக்கின்றார், வழிநடத்தியிருக்கின்றார், இனியும் காப்பார். ஆமேன். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு மகாராஜாவை, எங்கள் அன்பு தகப்பனை, இந்த அருமையான நாளிலும் இந்த அருமையான வார்த்தையை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு தகப்பன் கொடுத்த மகா பெரிய பேரன்பிற்காக, தயவிற்காக, இரக்கத்திற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின்படி எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தினரையும் சகோதர சகோதரிகளையும் தகப்பன் நிறைவாய் ஆசீர்வதித்து அவர்களை இன்று முதல் நீர் புதிய பாதையிலே கட்டி எழுப்ப வேண்டுமென்று ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் உமது பிள்ளைகளை தகப்பன் எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதித்து அர்ப்பணித்து செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உற்சாகத்தோடு இந்த நாளை நாம் தொடங்குவோம். கடவுள் வாக்கு கொடுத்திருக்கிறார். நிச்சயமாகவே அந்த வாக்கின்படி நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன். God bless you.